ஹாய், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இம்பரேட்டிவ் சென்டென்சஸ். அதாவது இம்பரேட்டிவ் சென்டென்சஸ்னால் ஆர்டர், கமாண்ட், ரெக்வஸ்ட் அந்த மாதிரி சென்டென்சஸ் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போமா. இந்த இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் ஸ்டார்ட் ஆகிறதுல ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் வேர்ட்ஸ் தான் வரும். அதாவது வேர்பில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் மார்னிங்லேருந்து பார்ப்போம். மார்னிங் ரொட்டீன். மார்னிங் ரொட்டீன்னா காலை பழக்கங்கள். கெட் அவுட் ஆஃப் பெட், படுக்கையிலிருந்து எந்திரி. ஓப்பன் த கர்டன்ஸ், திரைகளை திற. ஃபோல்ட் யுவர் பிளாங்கெட், ஃபோல்டுனா மடிக்கிறது. ஃபோல்ட் யுவர் பிளாங்கெட், உன் போர்வையை மடி. கெட் ரெடி ஃபார் ஸ்கூல், பள்ளிக்கு செல்ல தயாராகு. பேக் யுவர் ஸ்கூல் பேக், உன்னுடைய ஸ்கூல் பேக்கெல்லாம் தயார்படுத்தி வச்சுக்கோ. வியர் யுவர் ஷூஸ், காலணிகளை அணிந்துகொள். டோன்ட் ஃபர்கெட் யுவர் லஞ்ச் பாக்ஸ், உன் மதிய உணவு டப்பாவை மறக்காதே. இப்போ டியூரிங் மீல்ஸ், அதாவது லன்ச் டைமில் நம்ம என்னென்ன மாதிரி சென்டென்சஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி கையை கழுவு அப்படிம்போமா, அதுக்கு வாஷ் யர் ஹேண்ட்ஸ் பிஃபோர் ஈட்டிங். வாஷ் யர் ஹேண்ட்ஸ் பிஃபோர் ஈட்டிங், ஒழுங்காக உட்காந்து சாப்பிடு. சிட் ப்ராப்பர்லி, சிட் ப்ராப்பர்லி, மெதுவாக சாப்பிடு. ஈட் ஸ்லோலி, ஈட் ஸ்லோலி, சாப்பாடு நல்லா மென்று சாப்பிடு அப்படின்னு சொல்லுவோமா, அதுக்கு chew your food well. சூனா நல்லா மென்று சாப்பிட்றது. ஃபுட், chew your food well, சாப்பாடை நல்லா ஃபினிஷ் பண்ணிடு. ஃபினிஷ் யுவர் மீல், ஃபினிஷ் யுவர் மீல், ஃபுட் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவோமா. டோன்ட் வேஸ்ட் ஃபுட், டோன்ட் வேஸ்ட் ஃபுட். பாலை குடி, ட்ரிங்க் மில்க். அது மாதிரி தண்ணி பாட்டிலையோ ஜக்லேயோ வச்சுப்போம், அது கொஞ்சம் தள்ளி இருக்கும், அதை கொஞ்சம் குடு அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு பாஸ் த வாட்டர் பாட்டில், பாஸ் த வாட்டர் ஜக். இப்போ ஹவுஸ் கீப்பிங், அதாவது வீட்டு வேலைகள், அதை செய்யறதுல என்னென்னலாம் சொல்லலாம். தரையை பெருக்கு, தரையை கூட்டு அப்படிங்கிறோமா. ஸ்வீப் த ஃப்ளோர், ஸ்வீப் த ஃப்ளோர். உடன் ஃபர்னிச்சரில் உள்ள தூசியெல்லாம் தொட அப்படின்னு சொல்லுவோம். டஸ்ட் த ஃபர்னிச்சர், டஸ்ட் த ஃபர்னிச்சர். செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்று. வாட்டர் த பிளான்ஸ், வாட்டர் த பிளான்ஸ். குப்பையெல்லாம் வெளியே போய் கொட்டு அப்படிங்கிறோமா. டேக் அவுட் த ட்ராஷ், டேக் அவுட் த ட்ராஷ். அது மாதிரி பாத்திரத்தெல்லாம் கொண்டு போய் சிங்கில் போடு அப்படிங்கிறோம். புட் த டிஷ்ஷஸ் இன் த சிங்க், புட் த டிஷ்ஷஸ் இன் த சிங்க். மேஜையை சாப்பிட்டு முடிச்சாச்சுல, அப்போ மேஜையை துடைக்கணும். வைப் த டேபிள், வைப் த டேபிள். புக்ஸ் எல்லாம் அடுக்கி வை. அரேஞ்ச் த புக்ஸ். சரி, ரிமூவ் பண்ண ட்ரெஸ் எல்லாம் எங்கேயாவது ஹேங்கரில் தொங்க போடணும். அப்போ ஹேங் அப் யா க்ளோத்ஸ், ஹேங் அப் யா க்ளோத்ஸ். அழுக்கு துணியெல்லாம் ஒரு கூடையில் போடு அப்படிங்கிறோமா. அப்போ புட் த லாண்ட்ரி இன் த பேஸ்கெட், புட் த லாண்ட்ரி இன் த பேஸ்கெட். இப்போ ஸ்டடி டைம், அதாவது சொல்லுவோம் கையெழுத்து ரொம்ப ஒஸ்ட்டாக எழுதுனா நல்லா எழுது அப்படிங்குமா. ப்ராக்டிஸ் யுவர் ஹேண்ட் ரைட்டிங். அது மாதிரி உன் ஆன்சர்ஸ்லாம் எழுதி முடித்தோடனே அதை செக் பண்ணுங்கள். செக் யுவர் ஆன்சர்ஸ். உன்னுடைய வேலையில் மட்டும் கவனம் செலுத்து. கான்சன்ட்ரேட் ஆன் யுவர் ஒர்க். பக்கத்தை திருப்பு. டர்ன் த பேஜ். இப்போ ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன் த ஃபேமிலி. உன் பாட்டியை கூப்பிடு, தாத்தாவை கூப்பிடு அப்படின்னு சொல்லுவோமா. அதுக்கு கால் யுவர் கிராண்ட் மதர், கால் யுவர் கிராண்ட் ஃபாதர் அப்படின்னு சொல்லலாம். உன்னுடைய சகோதரனுக்கும் கொஞ்சம் உதவி செய்யலாமே அப்படின்னு சொல்லுவோம். ஹெல்ப் யுவர் பிரதர், ஹெல்ப் யுவர் பிரதர். இது சிஸ்டர், அக்கா தங்கச்சிக்குன்னா சிஸ்டர். சரி, விளையாட்டு ஜாமானெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவோமா. அப்போ ஷேர் யுவர் டாய்ஸ், ஷேர் யுவர் டாய்ஸ். குழந்தைங்கிட்ட சொல்லுவோம், யார் எந்த கொடுத்தாலும் தேங்க்யூ சொல்லு அப்படின்னு. அது எப்படி சொல்லலாம். சே தேங்க்யூ. நல்லா தெளிவாக பேசு. ஸ்பீக் கிளியர்லி. மற்றவர்களிடம் அன்பாக இரு. பி கைண்ட் டு அதர்ஸ். வீட்டில் பெரியவங்களெல்லாம் மதித்து நட அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பெரியவர்கள்ங்கிறதுக்கு எல்டர்ஸ். ரெஸ்பெக்ட் யுவர் எல்டர்ஸ். அதான் உன் தப்புக்கு நீ மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறோம். அப்போ மன்னிப்பு, அப்பாலஜைஸ், அப்பாலஜைஸ் ஃபார் யுவர் மிஸ்டேக். உண்மையை சொல்லு. டெல் த ட்ரூத், டெல் த ட்ரூத். இவ்வளோ நேரம் இம்பரேட்டிவ் சென்டென்சஸ்லாம் ஆர்டர், கமாண்ட் மட்டும் பார்த்தோம். இப்போ ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குறது எப்படி கேட்கலாம். தயவு செஞ்சு எனக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வா அப்படிங்கிறோமா. அப்போ அந்த தயவு செய்து அப்படிங்கிறதுக்கு ப்ளீஸ், ப்ளீஸ் பிரிங் மீ அ கிளாஸ் ஆஃப் வாட்டர். தயவு செஞ்சு ஒரு ரூமை சுத்தமாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறோமா. அதுக்கு ப்ளீஸ் கீப் யுவர் ரூம் டைடி, ப்ளீஸ் கீப் யுவர் ரூம் டைடி. டைடினா சுத்தமாக.
தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணேன் அப்படிங்கிறோமா. ப்ளீஸ் வெயிட் ஃபார் அ மொமெண்ட். ப்ளீஸ் வெயிட் ஃபார் அ மொமெண்ட். கொஞ்சம் மெதுவாக பேசுப்பா அப்படிங்கிறோம். ப்ளீஸ் ஸ்பீக் சாஃப்ட்லி. ப்ளீஸ் ஸ்பீக் சாஃப்ட்லி. ஓகே வியர்ஸ், இந்த மாதிரி நம்ம டே டு டே லைஃப்பில் பேசுகிற சின்ன சின்ன சென்டென்சஸ் கூட இங்கிலீஷ்லேயே பேசினா we too can speak English confidently.